Exercise 4.4, question number 8. Two circles with centers O and O dash of radii 3 cm and 4 cm respectively intersect at 2 points P and Q such that OP and O dash P are tangents to the two circles. Okay, OP on O dash P on the circle tangent. Find the length of the common chord PQ. Okay, common chord PQ. இப்போ ஒரு டயக்ராம் வரைகிறோம். காமன் கார்டு பிக்யூ. ஓகே, காமன் கார்டு பிக்யூ. காமன் கார்டு பிக்யூ. ஃபஸ்ட்டு ஒரு காமன் கார்டு பிக்யூ. இதான் ரெண்டு சர்க்கிளுமே காமன். ஓகே, ரெண்டு சர்க்கிளுமே காமன் கார்டு. காமன் ரெண்டு சர்க்கிளுமே இந்த கார்டு வந்து காமன். ஓகேவா? இதை பிக்யூ நோட் பண்ணிக்க. இந்த பாயிண்ட் கியூ. சரியா? ரெண்டு சர்க்கிளுமே இது காமன் காமன் கார்டு. ரேடியஸ் வரும். இது 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஒரு சர்க்கிள், 4 சென்டிமீட்டர் இன்னொரு சர்க்கிள் 3 சென்டிமீட்டர். சரியா? இங்கே ஒரு ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், இங்கே ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். ஓகே, 4 சென்டிமீட்டர் இதை ஜாயின் பண்ணு. பிகே கூட இந்த ரேடியஸை ஜாயின் பண்ண போகிறேன். Center point O and O dash. Okay, இது O, இந்த center O, இந்த center O dash and radius. Small circle 3 centimeter, small circle 3 centimeter, big circle 4 centimeter. 4 centimeter. இப்போ இது வந்து ஒரு கவனி, இந்த ஓபியும் O dash P டேஞ்சன்ட். இந்த ஓபியும் இந்த O dash P ரெண்டுமே டேஞ்சன்ட். இந்த O dash P 4 சென்டிமீட்டர் ரேடியஸுக்கு பெர்பெண்டிகுலர். சரி, இந்த O dash P பேர் ஒரு டேஞ்சன்ட், இந்த ரேடியஸுக்கு பெர்பெண்டிகுலர். சரி, அதேபோல் இந்த OP ரேடியஸ், இந்த OP டேஞ்சன்ட் 3 சென்டிமீட்டர் ரேடியஸுக்கு பெர்பெண்டிகுலர். சரி, ஒவ்வொரு டேஞ்சன்ட்டும் இன்னொரு ரேடியஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதனால் இந்த ஓபியும் O dash P பெர்பெண்டிகுலர். சரி, ரெண்டுமே பெர்பெண்டிகுலர். அப்போ இதில் ஆங்கிள் என்ன வரும்? 90 டிகிரி. 90 டிகிரி. சரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ நம்ம யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கும்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி O dash கண்டுபிடிக்கும். சரி, O dash கண்டுபிடிக்கலாம். சரி, முதல்ல இந்த கிவன் வேல்யூஸ் எழுதுவோம். சொல்யூஷன் OP 4 சென்டிமீட்டர், O dash P 3 சென்டிமீட்டர். O dash P is equal to 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர். இந்த O dash Pயும் OPயும் இப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலர். O dash P பெர்பெண்டிகுலர் டு OP. புரிஞ்சில்ல? இந்த ரெண்டுமே இதுக்கு இது ரேடியஸ் OP டேஞ்சன்ட் OPக்கு O dash P ரேடியஸ். அப்போ இந்த ஆங்கிள் O dash OP ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரி, அப்போ OP பெர்பெண்டிகுலர் டு O dash P. ட்ரையாங்கிள் O dash P O in triangle O dash P O யூஸிங் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி O dash கண்டுபிடிக்க போகிறோம். சரி, O dash equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஏன்னா இது ஹைபாட்னஸ். சரி, இது ஹைபாட்னஸ். திஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 9. திஸ் ஈக்குவல் டு ரூட் 25. திஸ் ஈக்குவல் டு 5. சரி, அப்போ O dash வேல்யூ என்ன கிடச்சிது? 5. டோட்டல் லெங்க் 5. சரி, 5. R is, we denote this, the point R. R is the midpoint of PQ. Midpoint of PQ. Okay, R is the midpoint of PQ. இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி. சரி, பெர்பெண்டிகுலர். இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு எடுக்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஓஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஆர் O dash ஈக்குவல் டு R O dash equal to
5 minus x, understand? Total length 5, total length we find 5, total length 5 over x இருந்தால் r o dash இருக்கும் 5 minus x, புரிஞ்சுல? டோட்டல் மொத்த லெங்க்து எக்ஸு. இப்போ இந்த ஓவரை எக்ஸ்னு எடுத்துட்டேன். அப்போ ஆர் ஓ டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் லெங்க்லேருந்து இந்த எக்ஸை லெஸ் பண்ணிட்டேன். 5 மைனஸ் எக்ஸ், ஆர் ஓ டேஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஆங்கிள் ஓஆர்பிஸ் ஈக்குவல் 90 டிகிரி. ஓஆர்பிஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. திரும்ப நான் இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த லெங்க்த்தை பிஆர்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துருக்கேன். சரி, லெட் PR is equal to y, PR is equal to y, PR is equal to y. அப்போ திரும்ப இதில் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுக்கு என்னது யூஸ் பண்ண போகிறேன், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகுது, இந்த லெங்க்த் y, இது வந்து நமக்கு ஹைபாட்னஸ். அப்போ 4 ஸ்கொயர் is equal to x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 4 ஸ்கொயர் is equal to x square minus plus y square. The equation number 1. The equation வந்து y square is equal to 4 square minus x square. சரியா, இந்த equation 1 வச்சுரு. இது equation number 1. திரும்பவும் இந்த ட்ரையாங்கிள் அடுப்பு ட்ரையாங்கிள் PRO இது என்னதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா, இதுவும் 90 டிகிரி. triangle in triangle PRO dash the y square is equal to 3 square minus 5 minus x the whole square. Understand? Y square is equal to இது hypotenuse. Therefore 3 square minus the distance இந்த side வந்து 5 minus x the whole square. ஈக்குவேஷன் நம்பர் 2. இங்கே பாரு, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் செக் பண்ண ரெண்டுமே ஒய் ஸ்கொயர், ரெண்டுமே ஒய் ஸ்கொயர். அப்போது ரைட் சைடு ஈக்குவல். சரி, லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஒய் ஸ்கொயர், அதனால் ரைட் சைடும் ரெண்டுமே ஈக்குவல். அது சரியா, இப்போ ரெண்டு சைடும் ரைட் சைடு வெளியிடும் போது 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் மைனஸ் 5 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சில்ல? ஒரு கவனி, ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரி, ரெண்டு ட்ரையாங்கிளுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுமே ஒய் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ட்ரையாங்கிள் PRO டேஸில் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் மைனஸ் 5 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இந்த சைடு வந்து 5 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துருந்துச்சு. இப்போது ரைட் சைடை ஈக்குவல் பண்ணுறேன். 16 minus x square this equal 9 minus the a minus b the formula is a minus b the whole square 25 plus x square minus 10x. Okay, 16 minus x square this equal 9 minus 25 minus x square plus 10x minus x square cancel. 16 9 minus 25 minus 16. அதாவது லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 16 மாறிடுது. ப்ளஸ் 16 is equal to 10x. அப்போ 32 is equal to 10x. x equal to 32 divided by 10. Okay, 32 divided by 10. This equal to 16 by 5. x value 16 by 5. இப்போ என்ன பண்ணுறது, எக்ஸுக்கு வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி, எக்ஸ் ஈக்குவல் 16 by 5 வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 மைனஸ் எக்ஸ் வேல்யூ 16 by 5 the whole square. y square is equal to whole square. Okay, 16 minus 16 square 256. Okay, 16 square value 256 divided by 25.
இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 16 × 25 400. ஓகே, 16 × 25 400 minus 256 divided by 25. This equal to 144 divided by 25. இதுக்கு வேல்யூ y ஸ்கொயர் வேல்யூ. y is equal to square root of 144 divided by 25. y is equal to 12 by 5. y வேல்யூ 12 by 5. நமக்கு இந்த y வேல்யூ என்ன கிடச்சி? 12 by 5 கிடச்சி. 12 by 5 y வேல்யூ 12 by 5 கிடச்சி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது PQ. ஓகே, இந்த காமன் கார்டு PQக்கு டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். PQ is equal to 2y. சரி, இது மிட் பாயிண்ட், R வந்து மிட் பாயிண்ட். அதனால் இங்கே ஒய் இருந்தால் அதே ஒய் தான் இங்கே வரும். சரி, ரெண்டு சைடுமே ஒய் வேல்யூ தான் இருக்கும். therefore PQ is equal to 2y. அந்த கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். PQ is equal to 2y. PQ is equal to 2y. This is equal to 2 into 12 by 5. This is equal to 24 by 5. This is equal to 4.8 centimeter. தான் கார்டு PQ டிஸ்டன்ஸ். ஓகே, கார்டு PQ டிஸ்டன்ஸ் 4.8 centimeter.